வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய தலைப்பை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு அவசியம். நடிகர் பவன் கல்யாணின் தூண்டில் வலை. தமிழகத்தில் அரசியல் ஜாகையை விரிக்கிறாரா பவன் கல்யாண்? திமுக, தவேகா, பிஜேபி என்ன சொல்ல போகிறது அரசியல் களம்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் நமது உரிமை காக்கும் கழகத்தின் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய தலைப்பை ஒட்டி செல்வதற்கு முன்னால் அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். புகழேந்தி சார், உங்களிடமிருந்தே இன்றைய விவாதத்தை தொடங்குகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு மிகவும் அவசியமானது, நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியது, பொருட்செலவுகளை குறைக்க வல்லது. அதுவும் இல்லாமல் ஒரு விந்தை இருக்கிறது. தமிழகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆதரித்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஆனால் தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்ப்பது விந்தையாக இருக்கிறது. அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பவன் கல்யாண் அவர்கள். உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பதை புரிந்து கொள்வது, அடுத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை, லட்சியங்கள், அவர் ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லுகின்ற கருத்துக்கள், அந்த கருத்து ஆழம், இவைகளை புரிந்து கொள்ள தனி அறிவு வேணும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர் ஆக இன்றைக்கு இவர்கள் சொல்லுவது என்பது தவறான புரிதல். இப்ப எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக இந்த கருத்தை எதிர்க்கிறார். அதற்கும் காரணம் இருக்கு. 1971 நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாம் பேசுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 71 அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பார்லிமெண்ட் தேர்தலை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் 72 இன்னொரு 4-5 மாசத்துல தமிழ்நாடு அரசு முடிய போகிறது. 67 ஆட்சி தொடர்ந்து வந்து முடிய போகிறது. அப்படி முடிய போகின்ற நேரத்தில் நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர், அன்றைக்கு முதல்வர் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 71 தேர்தலே இன்னொரு 4-5 மாசம் தான் இருக்குது சட்டப்பேரவை என்பது ஒரே தேர்தலாக வையுங்க. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, ஒரு மாநிலம் ஒரு தேர்தல், அவ்வளவுதான். ஒரு மாநிலம் ஒரு நாட்டு தேர்தலோடு இணைத்து வைக்கப்பட்டது. இதை புரிஞ்சிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பது புரிந்து கொள்ளாத ஒரு பேதமைத்தன்மை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறகும் இந்த ஸ்கீம் என்பது கோல்வாக்கர், RSS ஸ்தாபகர் கோல்வாக்கர் அவர்கள், என்னுடைய நண்பர் கூட உற்று பார்க்கிறார். கோல்வாக்கர் இந்திய துணைக்கண்டத்தில் மாநிலங்களே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்றிய அரசாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் எழுதியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நோக்கி போகின்ற பார்வைதான் இதுல நாம காண முடியும். ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பத கருத்தில நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி மிக ஆர்வமாக தீவிரமாக இருந்தார். இப்ப முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு குழுவை போட்டு இதற்கான ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த அறிக்கையை கொண்டு போய் அவங்க கொடுத்து இதை உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செய்திருக்கிறார்களே தவிர, இதனுடைய அடிப்படை என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க எதை எடுத்து அதிகமாக வாதம் வைப்பாங்க? செலவு குறைக்கிறது, செலவு குறைத்து விடுகிறது, நிர்வாக ரீதியாக அது இருக்கு இது இருக்கு, இதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, 91 பார்லிமெண்ட் தேர்தல் 96, இம்மிடியட்டா 98 ஒரு பார்லிமெண்ட் தேர்தல், அதற்கப்புறம் இம்மிடியட்டா பார்லிமெண்ட் கழிஞ்சு 99 ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் இந்தியாவில். அப்போ ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் இவங்க தேர்தல் வர நேரத்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிற சட்டமன்ற தலைவத்தை கழிச்சுட்டு தேர்தல் வைப்பாங்களா? அது ரொம்ப குறைந்த செலவை.
நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்கு அப்பப்ப கலைக்கின்ற பொழுது ஏன் திருமதி ஜெயலலிதா 13 நாள் இவங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து உடனே வாபஸ் வாங்கி ஆட்சி கலைஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி நாடாளுமன்றத்துல ஆட்சிகள் கலைக்கப்படும் நேரத்துல எல்லாம் சட்டப்பேரவை தேர்தலை வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க நடத்துறோம்னா அதுக்கு பேர் செலவு ரொம்ப குறைகிறது என்று அர்த்தமா? நல்லா தெரிஞ்சு பாருங்க, இவைகள் எல்லாமே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ரகசியமாக ஒரு சர்வாதிகாரத்திற்கு வழிகாட்டக்கூடிய நிலைமையை இது கொண்டு வந்து சேர்க்கும். இதனுடைய முதல் ஆர்குமெண்ட் கருத்தாக எடுத்து வைக்கிறார். ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் மேல இவங்க சொன்னது இவர்களுடைய புரியாமை, இவர்கள் தெரிந்து கொள்ளாமை ஒன்று. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை இவர்கள் ஆதரிச்சு பேசினாங்கன்னா அது இவர்களுடைய அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிற ஒரு தேவையை தவிர அதிலும் கூட அறியாமையும் புரியாமையும் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுக்கு, இந்திய துணைக்கண்டத்திற்கு இப்படிப்பட்ட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிகப்பெரிய கேட்டினை விளைவிக்கும். மிகப்பெரிய அளவிற்கு நிர்வாக செலவுகளை அதிகரிக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞான உலகத்துல அந்த ஓட்டு மிஷினையே கண்டுபிடித்த இவிஎம் அந்த மிஷினையே கண்டுபிடித்த ஜப்பான்ல அமெரிக்காவில இப்ப மறுபடியும் ஓட்டு சீட்டு வந்துடுச்சு. இன்றைக்கு இவர்கள் இங்க வைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திரங்கள் கூட போதுமான அளவிற்கு எங்குமே இவர்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்திலே பாதுகாப்பை பலப்படுத்த போகிறார்களா? எதுவுமே இல்லை. இவர்களுடைய நோக்கம் என்பது மறைமுக சர்வாதிகாரம். அதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அது மட்டுமில்லாமல் சரியான புரிதல் இல்லாமல் எடுத்து வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் ஏற்புடையதாக அல்ல. இதுதான் சாருடைய முதல் சுற்று கருத்து. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். அதாவதுமா, அண்ணன் கடலூர் புகழேந்தி அவர்கள் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நான் அவரோட எதுல முரண்படுறேன்னு கேட்டீங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்களை சிந்திக்கிற அவரு இன்றைக்கு தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில தவறான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1971 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு சேர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களும், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் அரசியலுக்கு அதாவது ஒரே தேர்தல வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால வச்சாங்கன்னு சொன்னாங்க. அதை படாமலும் ரொம்ப லாபகமா கடந்து போயிட்டார். அது இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1952 முதல் பொது தேர்தலில் இருந்து 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் இருந்தது நடைமுறையில. 1969 அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. இண்டிகேட் சிண்டிகேட் என்று ரெண்டு காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டது. அது போக அன்றைக்கு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் நீலம் சஞ்சீவரைக்கு எதிர்த்து வி.வி. கிரி என்கிற போட்டி வேட்பாளரை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் போட்டி வேட்பாளராக நிறுத்தினார். டாக்டர் கலைஞர் அவர்களும் அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து வீரர் சஞ்சீவரைக்கு எதிராக வி.வி. கிரி ஆதரித்து ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. ஒண்ணு, அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக அதை போலவே திமுகவுக்கு அன்னைக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. என்ன நெருக்கடின்னு கேட்டீங்க? ஆமா, என்ன நெருக்கடின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த மோதல், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே 71 வச்சாங்க. கலைஞர் அவர்களும் 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து இந்தியாவில் ஒரு குழப்பமான அரசியலுக்கு, தேர்தல் அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய தவறை
செய்தது அம்மையார் இந்திரா காந்தி. அதுக்கு துணை போனது யாருன்னா திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சரிங்க சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்து இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஜலீல் அவர்கள். அவரை வரவேற்கிறேன் சார். வணக்கம். உங்களோட கருத்தை தொடருங்க. அதாவது அப்ப திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவினுடைய தேர்தல் அரசியலை, தேர்தல் நடைமுறையை ஒரு சிக்கலாற்றிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு துணை போனது டாக்டர் கலைஞர். அதை ஒரு லாபகமா மறைச்சிட்டு போயிட்டார். அது போக 1975 மிசால் என்கிற ஒரு சட்டம் வரும்போது, அன்னைக்கு இன்னும் கூட ஒரு செய்தியை நான் சொல்லணும். அன்னைக்கு மிசா சட்டம், அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்கிற அந்த மிசா சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது கலைஞர் அதை எதிர்த்தார். கலைஞரிடத்திலே அம்மையார் இந்திரா காந்தி ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்ன வச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தாரேன். எது 1976 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை நான் ஓராண்டு காலம் நீட்டித்து தருகிறேன். நீங்கள் 20 வருஷ திட்டத்தை ஆதரிக்க வேண்டும். மிசா சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும். கொடுங்கோல் சட்டத்தை நீங்க ஆதரிக்கிறது தயாரா இருந்தா நான் 1 வருஷம் நீட்டிப்பு தரேன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்தது. அன்றைக்கு 1976 ஜனவரி 30ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கேளுங்க சகோதரி, 1977 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. நான் எதுக்காக ரொம்ப வரலாறா சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க. இல்ல சொல்லுங்க, பல்வேறு தரவுகளை முன்னிறுத்தி உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்றீங்க. இல்ல இன்னும் இந்த தேர்தல் அரசியல் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு முழுக்க காரணம் காங்கிரசும் திமுகவும் தான், கலைஞரும் தான். அதனால ஒரு நாடு ஒரே தேர்தல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் இந்தியாவில ஒரு திருவிழாவாக ஆகிவிட்டது. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டா, மாநகராட்சி தேர்தல் முடிஞ்சுதா, பேரூராட்சி தேர்தல் முடிஞ்சுதா, அதுக்கு பிறகு நகராட்சி தேர்தல், கிராமப்புற தேர்தல், இப்படி பல கட்டங்களாக ஒரு தேர்தல் வைத்தால் 5 ஆண்டுகளும் தேர்தலை மட்டுமே கண்டித்துக் கொண்டு பிரச்சாரங்கள் மட்டுமே செய்து கொண்டு தேர்தல் சகோதரர் ஒரு செய்தியோடு முடிச்சிடறேன். தேர்தல் வந்துச்சுன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, 3 மாசத்துக்கு முன்னால கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா 3 மாசம் அரசு நிர்வாகம் செயல்பட முடியாது, புதிய திட்டங்களை போட முடியாது, அதிகாரிகள் வேறு வேலை பார்க்க முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 5 தேர்தலை 5 வருடம் சந்திச்சீங்கன்னா 15 மாசம் ஏறக்குறைய ஒரு 1.5 வருடங்கள் வந்து இந்த அரசு நிர்வாகம் முடங்கி போயிடும். அரசு அதிகாரிகள் வேறு வேலையை பார்க்க முடியாது. அதனால இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சௌரியத்துக்கு திமுக எப்பவுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிசாட் சட்டத்துல 453 பேர் அடிபட்டு சித்திரவதைப்பட்டார்கள். 4 பேர் ஜெயில இறந்து போனாங்க. சிட்டிபாபு என்கிற ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் மிசால அடிபட்டு செத்து போயிட்டாரு. இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்தினார்கள். முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களை அடித்து காயப்படுத்தி காது போச்சு. முரசொலி மாறன் மிக உடல்நிலை பாதிக்கப்பட்டது மிசாலா. சாத்தூர் பாரதேசன் என்கிற ஒரு திமுக தொண்டை செத்து போயிட்டான். அதனால அதுக்கு 2.5 வருஷத்துக்குள்ளமா 2.5 வருஷம் தான், 2.5 வருஷத்துக்குள்ள நேரின் மகளே வருகை நிலையான ஆட்சி தருங்க. இவங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல, ஒரே ஒரு 2 கட்சிகளை முன்வைத்துதான் உங்களோட குற்றச்சாட்டுகளை நீங்க பதிவு செய்வீங்க. இவங்களுக்கு பதவி எல்லாரும் இருக்க முடியாது. பதவிக்காக என்ன வேறுனாலும் பண்ணுவாங்க. வெள்ளை கொடி தூக்குவார்கள். யார் அந்த தம்பி என்று நாங்கள் கேட்டால் உடனடியாக டெல்லிக்கு பயணமாவார்கள். டெல்லியில போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் 4 வருஷம் கலந்துக்கிறார் முதலமைச்சர், இது என்று கலந்து கொள்வார். அது போக தனியாக பிரதமர் இடத்துல தனியாக 5 நிமிடம் பேசுவார். இதெல்லாம் எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, இவர்களுடைய பதவிக்கு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம் இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்கிற குற்றச்சாட்டை நான் திமுக மீது வைத்து பகலவன் சார், நீங்க சொல்ல, அதாவது ஸ்திரமான ஆட்சி வேணும் அப்படின்னா, ஒரு அரசியல் நல்ல ஆட்சி வேணும் அப்படின்னா ஒரே தேர்தல் தான் இதற்கெல்லாம் இலக்கு. இல்லைன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தேர்தலும் பிரச்சாரங்களும் அரசியல் இயந்திரத்தை முடக்கும் அளவிற்கு தான் செயல்பாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம எவ்வளவோ தரவுகளை எல்லாம் முன்னெடுத்து மிகவும் காட்டமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். உங்களோட கருத்துக்கள்? அதாவது தேர்தல் விதிமுறைகள்
மக்களுக்கு உட்பட்டது. மக்களை பாதுகாக்கக்கூடியது தான் தேர்தல். ஆனால் தேர்தலை பாதுகாப்பதற்காக மக்களை பகலக்காயாக மாற்றக்கூடாது. மக்கள் நீங்கள் என்ன வேணால் எப்படினா போங்க, எப்படினா செத்து மடிங்க, நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்குங்க, ஆனால் நாங்கள் ஆட்சி கட்டியில் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? மக்களுக்கு இன்று வரை பாதுகாப்புலன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கிறோம். போக்குவரத்தில் போக முடியல, சாலையில் போக முடியல, பெண்கள் ஒரு நிம்மதியாக போக முடியல, மதுபானங்களில் தள்ளாடி கிடக்கிறான் இளைஞர்கள்லாம், கெஞ்சா புழக்கங்கள் மேலோங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அங்கங்கே காவலர்களை தாக்குவதை காட்சிகளை பார்க்குறோம். இராணுவத்திற்கு கேள்விக்குறியாக இருக்கிற நிலையை பார்க்குறோம். தரமற்ற ஆட்சியை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? தரமற்ற ஆட்சியை வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி செய்ய விடாமல் பண்ணுறது யாரு? ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற நீங்க தானே பண்றீங்க. மாநிலங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஆட்சியை நடக்க விடாமல் செய்வதே ஒன்றிய அரசு தானங்க. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? எல்லாமே பக்கத்து மாநிலம் இருக்கிற எல்லா மாநிலம் கை வச்சது யாரு? நீங்க கேட்டு பாருங்க. குதிரைத்திற்குமான பிரதமர் தானே நரேந்திர மோடி. அதாங்க குதிரை பேரம் பேசி எங்களுக்கு வாங்க, நீங்க எத்தனை கோடி வரணும் கொள்ளையடிச்சிருக்கு, எங்களால சேர்த்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிடும். ஆனா நீங்க தனியா இருந்தா இடி ரைடு வரும், அந்த ரைடு வரும், இந்த ரைடுன்னு சொல்லுவோம். எங்களால வந்து சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்றது யாரு சொல்லுங்க? இதெல்லாம் பாக்குறீங்களா? இல்ல பாக்குறோம்ல, நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். அப்ப எப்படி தரமான ஆட்சி நடத்துவதை நடத்த விடாமல் செய்வது யார்? இங்க தரமற்ற ஆட்சி நடக்குதா? ஏன் இங்க வந்து கல்விக்கு நீங்கள் வந்து நிதி ஒதுக்கல, வெள்ளத்துக்கு நிதி ஒதுக்கல? அப்ப திட்டமிட்டு எங்க மக்கள் எங்க ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்தணும். அப்ப திட்டமிடுவது யாரு? இந்த ஆட்சி நல்லாட்சி என்ற பெயரை வாங்கிவிடக்கூடாது, இது வந்து மோசமான ஆட்சின்னு பெயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வைப்பது யார்? ஏன் நிதி தரல? என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? ஏதாவது உங்க சாப்பாட்டில் மண்ணுக்கு நள்ளி கொட்டாங்களா? இல்ல, பவன் கல்யாண் அவர்கள் வந்து இன்று இந்த பிஜேபி கலந்து கொண்ட அந்த பிஜேபி கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவர் முன்வைத்த கருத்துக்கள் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை திமுகவும் ஆதரிக்க வேண்டும், திமுக தலைவர் அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். செலவு நிறைய, ஒரே நாடு ஒரே காடு ஒரே நோட்டு எல்லாம் ஒரே கொடி எல்லாத்தையும் இப்ப காவி கொடியா மாத்தணும். பவன் கல்யாணுக்கு ஆமா இப்ப வந்து காவி கொடியா மாத்தணும். இந்த ஏற்கனவே இருக்கிற கொடி வந்து சரியில்லையாமா, இப்ப காவி கொடியா மாத்தணும், ஒரே கொடியா மாத்தணும். ஏன்னு கேட்டா நீங்க சொன்னீங்கன்னாக்கா வந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் எப்படி கொடி பறக்குது? அப்ப இது இந்து தேசம் தானே, இந்த ராஷ்டிரம் தானே. அப்போ இந்துக்களுக்கு ஒரு கொடி, அது காவி கொடி, சமத்துவ கொடியா இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட திட்டம். நாங்கள் என்ன சொல்றோம், ஒரே காடு ஒரே ஒரு தேர்தல் முறை தேவைதான். ஆனா நீங்க சொல்ற முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த முறையில தான் எங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஏற்கனவே இருந்திருக்கு அது மாதிரி வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு, நம்மளும் பார்த்துருக்கிறோம். ஆனா அப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, மதவாத சிக்கல் கிடையாது. இன்னைக்கு நீங்க மதவாதத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாவற்றையும். இதற்கெல்லாம் ஆதரவு கொடுக்கின்ற அந்த களத்தை பார்த்து தான் உங்களுடைய ஆதரவு வந்து சரியாகுமா? அதுதாங்க சொல்றேன். நீங்க வந்து மக்களை நம்பி நீங்க அது மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா வரவேற்க நாங்க காத்திருக்கிறோம். நீங்க மத மோதலை உருவாக்குவதும் மத சிக்கலை உருவாக்குவதும் மதவாத நாடா மாற்றுவதற்கான பிளான் பண்றீங்க. அதனால நாங்க வந்து இதுல மாறுபட்டு நிக்கிறோம், வேறுபட்டு நிக்கிறோம். நீங்க மக்களுக்குன்னு சொல்லி பாருங்க, மக்களுக்குன்னு ஒரு அஜெண்டா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் 11 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க ஆட்சி கட்டில உட்கார்ந்து பாஜக உட்கார்ந்து இருக்கீங்க. மக்களுக்காக மக்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்த வேண்டும் ஒரு சிஸ்டம் ஒண்ணு என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வந்த போதெல்லாம் முஸ்லீம் எதிர்ப்பது, வந்த போதெல்லாம் கிறிஸ்தவர் எதிர்ப்பது, உடனே பூச்சாண்டி காட்டுவது, இங்க பாகிஸ்தான் வரான், இங்க வந்து சைனா படம் எடுத்துட்டு வரான்னு சொல்றது, உடனே வந்து ட்ரம் டு பேசி வச்சு முடிச்சு ஒரு நைட்டோட முடிச்சுட்டுன்னு சொல்றது. இது எங்க போய் நிக்குது, ஏதா நிக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு புரியாத குழப்பத்தில் வச்சு நிற்கிறீங்க. சரிங்க சார், உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக செங்கை பத்மநாபன் அவர்கள் வந்திருக்காங்க. சார், அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்திரமான ஆட்சி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேர்தல்ல இந்த நாட்டையே வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா அநியாயத்துக்கு பொருளாதார செலவாகிறது, அரசு ஊழியர்கள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து அவனுக்கெல்லாம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் வருது. இதெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் முக்கியம் என்று ஜனசேனா தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் தமிழகத்திற்கு வந்து தமிழக மக்களிடமும் தமிழக முதல்வரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளுக்கு தலை சாய்ப்பாரா தமிழக முதல்வர் அவர்கள்? முதல்ல நம்ம திமுகனுடைய பிரதிநிதி புகழேந்தி சார் சொன்னாரு, அறிவில்லைன்னு சொன்னாரு. அது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு அறிவு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு எதிர்ப்பாக பேசினா அறிவு இல்லைன்னு சொல்றது ஒரு பொது வழியில் அது நாகரிகமற்ற. அவர்லாம் மூத்த தலைவர். அது ரெண்டாவது, என்னுடைய அன்பு சகோதரர் பகலவன் சொல்றாரு, கஞ்சா இருக்கிற
கற்பழிப்பு இருக்கு, பாலியல் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனையும் கூட்டணி கட்சியா இருந்து ஏற்றுக்கொண்டதற்கு அவருக்கு முதல் நன்றி. தலைவா, இது முதல் ரவுண்ட் தலைவா, உங்க கருத்து அங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்ன ஒண்ணு இல்ல, நீங்க உங்க நேரம் வரும்போது தைரியம் சொல்லுங்க. தமிழகத்துல சொன்னீங்களா அப்படின்றது அவரோட கேள்வியா இருக்குது. கஞ்சாவை பிடிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிடிப்பாங்க, பாலியல் குற்றவாளி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிப்பாங்க, உங்க வீட்டை திருடுறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிப்பாங்க. என்னங்க ஆமாங்க, நீங்க அதே மாதிரி சொல்லி தெரியும். உங்க தலைவர் இங்க இந்த செயின் எடுத்துட்டு ஓடும்போது அவனை சுட்டு பிடிச்ச வட மாநிலத்துக்காரன தானே பிடிச்சிருக்கீங்க. வட மாநிலத்தினுடைய காரனுடைய அட்டூழியம் தானே இங்க அதிகரிச்சிருக்கு. வட மாநிலத்துல உள்ளவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா குறுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்வது ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஒரு தப்பு இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், ஜலீல் சார் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பேச வேண்டாம். இல்ல அத நீங்க முதல்ல அரசியல் ஆதாரத்தோட பேசல. 5 நிமிஷம் கழிச்சு ஆதாரம் சுட்டு கொண்டது ஆதாரம் இல்லையா? ஒரு நிமிஷம் சார், ஜலீல் சார் சார், ஜலீல் சார் உங்களை அதிகமா விமர்சனம் பண்றதே விசிகா தான் சார். மைண்ட்ல வச்சு இங்க பாருங்க, கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்கு, விமர்சனம் இருந்தா தக்க பதிலடி எங்கள்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? அதனால நீங்க எடுத்தன் கவுத்தன் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அதை பத்தி போலாம். இப்போ செலவினத்தை பத்தி பேசினாங்க. ஒரு தேர்தல் நடந்தா ஒரு 10,000 கோடி, மாநில அரசுக்கு ஒரு 7,000 கோடி, மாநில தேர்தல் நடந்தா ஒரு 1,000 கோடி, ஏறத்தாழ 20,000 கோடி. நம்மளுடைய 30 லட்சம் கோடி பட்ஜெட்ல இந்த 10 இந்த பணம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிரிக்கெட் அப்பெல்லாம் நாங்களா சின்ன வயசுல இருக்கும்போது டெஸ்ட் மேட்ச் வரும், கிரிக்கெட்லயும் ஆர்வம் காட்டுவோம், படிக்கவும் செய்வோம். இன்னைக்கு ஐபிஎல் வந்துருச்சு, எவனும் புஸ்தகத்தை தொடல, டெய்லி ஐபிஎல் தான். அதே மாதிரி தேர்தல் என்பது இருக்கணும். 38 மாவட்டத்துல 38 மாநிலத்துல ஊராட்சி உள்ளாட்சி எல்லாம் செல்வம் சார் சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தேர்தலையே நீங்க கவனிச்சிட்டு மாமியார் தொட்டா மண் பாண்டம், மருமக தொட்டா பொன் பாண்டன்ற மாதிரி இவங்க காலத்துல ஆதரிச்ச நாட்களும் உண்டு. சொன்னார் செல்வம் சார், நிஜம் சொன்னாரு. திமுக நெஞ்சில் நீதி என்ற ஒரு புஸ்தகத்துல ஆதரிச்சு அவருடைய தலைவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு மகன் எதிர்த்து பேசுறாரு. அதற்கு சர்வ கட்சிகளும் அவங்க கூட்டணி கட்சிகளும் இல்ல, அதுக்கு விளக்கமும் பகலவன் சார் வந்து சொல்லிட்டாரு. அன்று பேசப்பட்ட களம் வேற தளம் வேற, இன்று மாறி இருக்கும் சூழலுக்கு. ஒரு நிமிஷம், அவரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பிஜேபி செய்கின்ற சதின்னு சொல்றாரு, சர்வாதிகாரி. அப்ப நேரு காலத்தில் நடந்தது சதியா? நேரு காலத்தில் நடக்கும்போது அவர் சர்வாதிகாரியா? தயவு செய்து கடந்த காலத்துல சுதந்திர இந்தியாவில் நம்ம சட்டம் வகுத்த பிறகு ஒரு 20 ஆண்டு காலம் நம்ம இந்த நிலைப்பாடை நம்ம பின்பற்றி இருக்கோம். 50 ஆண்டு காலம் பின்பற்றல. இப்ப மீண்டும் ஒரு பின்பற்ற முயற்சி செய்தால் தவறு இல்லை. எதுவுமே டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ஷுட் பி தேர். அதே சமயத்துல இப்போ ஒரு சின்ன விஷயமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஆட்சி ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மக்கள். ஆட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா மக்களுக்கு நல்ல செய்யணும். நான் உங்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சா இந்த நாற்காலில் நான் உட்காரணும், அதுக்கு ஆட்சி தேவை. அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் பிரதமரும் அந்த மந்திரி சபையும் மாநிலமும் மாநில மந்திரி சபையும் தேர்தல் பண்ணா அல்லோலமா இருக்கு. 140 கோடி மக்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். தயவு செஞ்சு எதுல அரசியல் பண்ணுமோ அரசியல், எதுக்கு எடுத்தாலும் அரசியல் பண்ணாதீங்க. எதுக்கு எடுத்தா இவர் சொல்றாரு இடி ரைடு வந்துச்சு, அந்த ரைடு வந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்க, இடி ரைடு வச்சுக்கிறாங்க, இன்கம் டாக்ஸ் வச்சிருக்காங்க, பேர் என்ன நம்ம என்போர்ஸ்மெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு இவங்களுடைய பகுதிக்கு சிபிஐ இருக்கு, சிபிசிஐடி இருக்கு, போலீஸ் இருக்கு. அந்த மாதிரி இவங்களுடைய தரப்புலயும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிஜேபி ஒரு நிமிஷம் பிஜேபி சொல்லுவாங்க, பிஜேபி பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தேர்தல் நேரத்தில் இவங்க என்போர்ஸ்மெண்ட் வருது இடி பயன்படுத்தி எங்களுக்கு தேர்தல் ஆதாயத்து பாக்குறாங்க. அப்ப இவங்க அதிமுக மந்திரியை போய் தஞ்சாவூர்லயும் 2-3 இடத்துல எல்லாம் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்களே, சிபிஎஸ்இடி வச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க காலையில பண்றாங்க, இவங்க சாயந்தரம் பண்றாங்க. அவங்க டெல்லியில பண்றாங்க, இவங்க தமிழ்நாட்டில் பண்றாங்க. There is no difference between BJP and DMK as far as concerned with the procedural activity. சரிங்க சார், ஓகே. ஜலீல் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது தேர்தலை மட்டுமே மையமாக வைத்த அரசியல் கட்சிகள் இருப்பதால் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதையுமே செய்யறது கிடையாது. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிச்சிட்டா அதுக்கு அப்புறமாவது மக்களை பத்தி கவனிக்க மாட்டாங்களான்னு தன்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்காரு. இப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்னா,
இந்த மக்களை பற்றி இன்றைக்கி தான் நீங்கள் கவலைப்படுறீங்க, மாநிலத்தை பற்றி இன்றைக்கி தான் கவலைப்படுறீங்க அப்படின்னா ஒன்றியத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதாவது கடந்த காலங்களில் இப்போ அண்ணா வந்து பிஜேபி சார்ந்து எவ்வளவோ பேசிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் கலைஞர் தான் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். நீங்கள் இன்றைக்கி வாய் பேசுகிறதுக்கு காரணமே அதே கலைஞர் அன்றைக்கி செய்த தவறு தான். நீங்கள் ஆட்சி கட்டில் அன்றைக்கி உட்காந்தீங்க. இல்லைனா தமிழ்நாட்டில் நீங்கள் உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? அண்ணன் புகழேந்தி இருக்கிறாரு இல்லையா இணைப்பில், அவர் பதில் சொல்லட்டும். புரியுதுங்களா? அன்னைக்கு கலைஞர் உங்க நாற்காலியை முட்டு கொடுத்து காப்பாத்தினாரு. திரும்ப ஆட்சி அரியணையில ஏத்தி உங்களை உட்கார வச்சாரு. அதெல்லாம் நீங்க நன்றி மறந்துட்டு பேசுற மாதிரி இன்னொருத்தர் பேச முடியாது. நீங்கள் தமிழகத்துல இத்தனை ஆண்டுகள் இருந்து எப்போ எந்த ஆண்டு நீங்க கால் ஊன்னீங்க? இன்னைக்கு இந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 99 ஜூலை வாழ்வுரிமை மாநாடு மெரினா சீரணை அரங்கத்துல இந்த அம்மா பேசும்போது இனிமேல் ஒருபோதும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த எடப்பாடியார் அவருடைய மறைவுக்கு பின்னாடி போய் அவரோட கூட்டணியில நின்னுட்டாரு. அவர் செய்த மிகப்பெரிய தவறுன்னு கடந்த காலங்களில் எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் எடப்பாடியார் பேசினாரு. தொடர்ச்சி அத்தனை முன்னாள் அமைச்சர்களுமே பேசினாங்க. ஆனால் இன்னைக்கும் திருப்பியும் போய் அவர்களுடைய பிஜேபியினுடைய அடிவருடிகளா மாறி போய் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களுக்கு நடக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி பாதையில கொண்டு போறதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ஏன் ஓப்பன் டாக்கா பேசினாரு, எங்கள்கிட்ட இடி இருக்குன்னு அண்ணாமலை பேசலையா? அப்ப அதெல்லாம் மிரட்டல் இல்லையா? ஒருத்தரை மிரட்டி தான் கோவால எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க? மிரட்டி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்க பண்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்ட பஞ்சாயத்து தானே அயோக்கியத்தனம் பண்ணி தான் ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி கிடைச்சு நீங்க எல்லா மாநிலத்திலும் உட்கார்ந்து இருக்கீங்க. இதை கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வரேன். மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சொன்னீங்களே, இத்தனை ஆண்டுகள் அதே காங்கிரஸ் ஆளும் போது எல்ஐசி இங்க தான் இருந்தது, எந்த பங்குகளையும் விக்கல. விமான சேவை இங்க இருந்துச்சு. இன்னைக்கு நாட்டுல விமான சேவை இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அனைத்தும் தனியார் மயமாக்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படணும். எல்லாத்தையும் வித்துட்டு இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய ஞானி, மக்கள் போராளி, செக்குழுத்தவர், இந்த நாட்டுக்காக ஜெயில போய் காத்து கடந்தவர், மிகப்பெரிய ஒரு போராளி, தான் பின்னாடி மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடு. நீங்க ஒரு நடிகர், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லாட்டரி டிக்கெட்ல பரிசு விழுந்த மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொறியாளருக்கு விழுந்திருக்கு பாருங்க 230 கோடி. அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அமுத்துனதுல உங்களுக்கு வந்துட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க அரசியல் பேசுறீங்க. இப்பவும் சொல்றேன், தமிழன் வந்து ஒட்டுமொத்த உலகுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவன். எங்களை யாரும் ஏமாத்திர முடியாது. நீங்க பல தேசங்கள்ல சகோதரர் சொல்லும்போது ஏன் நீ உங்களுடைய கருத்தை உங்க ஊர்ல சொல்லுங்க, உங்க ஊர்ல ஏத்துப்பாங்களா? உங்க ஊர்ல ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இல்லனா உங்க நிலைமை என்ன? நீங்க சந்திரபாபு நாயுடும் இவரு நிதிஷும் இல்லனா மத்திய அரசாங்கத்தோட நிலைமை என்ன? நீங்களே ஒண்டி பழச்சிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தவன மிரட்டி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாத்தையுமே விட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறோம்ன்றது ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். என்ன மாதிரியான காரணங்கள் உங்களுக்கு காரணம் சொல்லக்கூடியவர்கள் நீங்க யார் யோகியவாதிகளான்னு கேக்குறோம். பொருட்செலவாகிறது, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். நான் என்ன கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகளை காப்பாத்தின இந்த விமானங்கள் எங்க? இங்க துறைமுகம் இருந்தது எங்க? மக்களுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்க இருந்தது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது, அதெல்லாம் எங்கன்னு கேட்கிறோம். அப்ப ஆட்சியாளர் தெரியாம நீங்க கோமாளித்தனமா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்கக்கூடிய அத்தனைக்கும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பறிப்போம், விவசாயிகளை அடிப்போம், ஓட விடுவோம். உங்க ஆட்சியில தானே இப்போ விவசாயிகள், அன்னைக்கு விவசாயிகள் புரட்சி எழுந்துச்சு. விவசாயிகள் வேற இடத்துல கையேந்திர மாதிரி கார்ட்டூன்ல படம் போட்ட உடனே இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு விவசாய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. விவசாய ஓட விட்டு அடிச்சது இவர்களுடைய ஆட்சியில தானே. விவசாயியை பார்க்க மாட்டேன்னு அங்க அறையில நடிகை சந்திச்சு பேசினது இந்த பிரதமர் தானே. ஆனால் ஒட்டுமொத்த விவசாயமும் நாடு முழுக்க மறியல் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினது இந்த பீரங்கியை கொண்டு வந்து, இந்த ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த ஒன்றியத்தினுடைய பிரதமருக்கு தானே சேரும். வேற எந்த பிரதமர் அப்படி நடத்தினாரு? எந்த முதல்வர் அப்படி நடத்திட்டாங்க? நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியல. நீங்க இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்க. மக்களை பிளவுபடுத்துறதுக்கும் மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை இங்க கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இந்த இந்துத்துவ கொள்கையில கொண்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட திணிச்சு எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரே சுடுகாடு கேட்டாரு, ஒத்துப்பாரா? முதல்ல அதுக்கு ஒத்துக்குங்க. புகழேந்தி சார், பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர மாநிலத்தின் அந்த அரசியல் களமானது வேறு, ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் களமானது வேறு. இங்கிருப்பவர்கள் எப்படி அவர்களுடைய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள், அதுல முக்கியமா வைத்த அந்த பொருளாதார செலவுகளினால் அப்படின்னு சொன்னதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது என்னுடைய கருத்துக்கள் என்பது நம்முடைய நண்பர்கள்லாம் கூட அவரவர்களுடைய பார்வையில இந்த சப்ஜெக்ட்ல வந்து கருத்துக்களை சொன்னாங்க. சரிங்க சார். அதை பற்றி நாம என்ன கேட்கிறோம்னா, நான் யாரையும் குறைத்து பேசல. ஒரு நண்பர் சொன்னாரு நான் அறிவற்றவர்கள் சொன்ன, அப்படி அல்ல.
அறியாமை வயப்படக்கூடாது, புரியாமை பேசக்கூடாது, புரியாமல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை அவர் தவறாக எடுத்துக்கிட்டார். இங்க குறிப்பிட விரும்புறேன், இந்த தேர்தல் சம்பந்தமா தான் இந்த தலைப்பு இல்லையா? நான் அதை சொன்னேன். இந்த தேர்தல் சம்பந்தமா வருகின்ற பொழுது நோக்கம் என்ன? எதையும் ஒரு அரசு செய்தால், ஒரு கமிட்டி போட்டாங்க, உடனே அந்த அறிக்கையை வாங்கினாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதை அடுத்தது மந்திரி சபையில வச்சாரு. அதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். அமைச்சரவையில வச்சு இப்ப முடிவு பண்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா, நோக்கம் என்ன, காரணம் என்ன, இப்ப என்ன அவசியம்? இவ்வளவு நாட்கள் இந்திய துணைக்கண்டத்தில் நடைபெற்றிருக்கிற தேர்தல் முறைகள், இந்த தேர்தல் முறைகள் சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒழுங்கா முறையாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையாக செய்ய வேண்டிய பணிகளை ஒழுங்கா செய்தா போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒவ்வொன்றிலும் அரசியலமைப்பு சட்டத்துல அது சம்பந்தமாக, மாநில உரிமைகள்ல, மொழி உரிமைகள், எல்லா வகையிலுமே சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திசை திருப்புகின்ற விதமாக அவர்களுடைய நோக்கம், அவருடைய காரணம் நான் ஏற்கனவே கேட்டேன். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நம்முடைய அரசு நடந்துகிட்டு வருது. நம்முடைய அரசு இப்ப தேர்தல் வருகிற 2029 தேர்தல் வரும் இல்லையா? இப்ப நடக்கிற பார்லிமெண்ட் 2029 முடியும். அப்ப 2029 வரையில் இப்ப 26 நடைபெற வேண்டிய தேர்தலை தடுத்து நிறுத்தினாங்கன்னா, அப்ப அந்த 4-5 வருடங்களும் இவர்கள் பிரசிடென்சி ரூல் என்கின்ற அளவில் கவர்னர் ரூலை கொண்டு வர இதை சொன்னோம். இதைத்தான் நான் இங்க குறிப்பிடுறேன். இருக்க வேண்டியதை நீங்க கற்பனையில, யூகத்துல பேசணும்னு சொல்லல. இவர்கள் இதை நிறைவேற்றினால் என்ன நடக்கும்? மக்களாட்சி என்பது மறைந்து மக்களாட்சி தோன்ற வேண்டிய இடத்தில இவர்கள் பிரசிடென்சி ரூல் என்ற பெயர்ல எப்படி வரும்? அப்பயும் ஜனநாயக கடமையை தானே மக்கள், 140 கோடி மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற பூச்சி காமிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அரசு பிரச்சனைகளை கொண்டு ஆட்சிகளை கலைத்து இந்த ரூல்ஸ மாத்தி, ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே கொடி, அப்புறம் ஒரே மதம். இதுக்கு சம்பந்தமே இல்லையா சார்? ஒரே மொழிக்கு, ஒரே கொடிக்கும், ஒரே தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படியே பயமுறுத்தாதீங்க சார் மக்களை. ஒரு நல்லது நடக்கட்டும், நிர்வாக முன்னேற்றம் வரட்டும். நீங்க பேசுறது அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். நானு இதான் ஒரு நண்பர் செல்வம் அவர்கள் கூட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நிலையெல்லாம் சொல்லி 71 இந்திரா காந்தி அம்மையார் அதெல்லாம் சொன்னாங்க. 71 தேர்தல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட்டாக நின்று அவரும் வெற்றி பெற்றவர் தான். அவரும் வாக்கு கேட்டு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டவர் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு நடைபெற்ற 72 தான் அதிமுக பிரிந்து போகிறது. ஆக அதுக்கும் இதுக்கும் எப்படி அழகா யூகமா கதை எழுதுறாங்க பாருங்க. கதை ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஆனா உண்மையை நான் சொன்னேன், இருக்கிற நிலைமை, இந்த நிலைமையில நாம எல்லாவற்றிலும் குறை சொல்வது, எடுத்து சொல்வது என்பதெல்லாம் வேறு. ஆனால் நடைமுறைக்கு என்ன சாத்தியம்? அரசியலை பேசி பேசி இவங்க பாட்டுக்கு ஒண்ணா சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். இன்னும் கூட பிடிக்க விரும்புறேன். என்ன தெரியுமாமா? திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா நண்பர் தான் சொன்னாங்க, நம்ம இளவர்கள் தான் சொன்னாங்க, அவங்க பதவிக்காக அப்ப போயிட்டாங்க, பதவிக்காக இதை மாற்ற செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், அவங்களுக்கு சுய முரண்பாடு. இந்த விவாதத்திலேயே சுய முரண்பாடு பாருங்க. மிசா வந்த நேரத்தில் அதை எதிர்த்து போரிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு இதை நீங்க ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மேலும் நீட்டித்து தருகிறோம் என்ற பொழுது பதவியும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம், நாங்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கிற இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அந்த பதவி வருகிற நிலையை கூட தூக்கி போட்டுட்டு எதிர்த்து இன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி 1 வருட காலம் திருமணமாகி 3 மாதத்தில் அவரை கைது வைக்கின்ற பொழுது கூட எழுதி கேட்டாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போங்கன்னு. உயிரை விட்டாலும் விடுவோம், எங்கள் கொள்கையை விட மாட்டோம் என்று சத்திய ரூபமாக அன்றைக்கு பேசியது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. எதுக்கு இதை சொல்ற? இல்லம்மா, இல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கிறத பதிவு பண்ண விரும்புற. இப்படி பதவி பட்டம் இவைகளுக்காக திமுக இன்றைக்கு விட்டு கொடுத்தது கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கணும். எல்லா வகையிலையுமே தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு நலன் விளைவிப்பதாக இருந்தார். இப்ப பிஜேபி கூட நான் சொல்ல விரும்புறேன், மரியாதைக்குரிய வாஜ்பாய் இருந்தார். இவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் அந்த உறவு நிலைகள் வருகின்ற பொழுது கூட அவரும், அதாவது பிஜேபியும் அந்த உறவு நிலையை விரும்பி வந்த பொழுதே குறைந்தபட்ச நிபந்தனைகள் 5 குறைந்தபட்ச நிபந்தனைகள் விதித்து அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் கூட்டணி தொடர்ந்தது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சேது சமுத்திர கால்வாய் திட்டம் உட்பட எல்லா வகையிலையுமே அன்றைக்கு புரட்சிகரமாக பிஜேபி வாஜ்பாய் அவர்கள் அரசியல் பார்வை பார்த்தாரை தவிர இவர்களைப் போல மத பார்வை எல்லாம் அவர் பார்க்கவில்லை என்றால் அந்த கூட்டணி தொடர்ந்தது. அதுக்கு பிறகு மாறியது. அரசியல் ரீதியாக நடக்கிற நடவடிக்கையை எல்லாம் போட்டு குழப்பி இவங்க விருப்பத்துக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தியா ஜனநாயகத்தை நாசம் செய்து மேலும் பல்வேறு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்கின்ற அளவிற்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே அது தேவையில்லாதது என்பதை தெளிவாக பதிவு செய்கிறேன். சரிங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது பிராக்டிகல் பாசிபிலிட்டியே கிடையாது, அதற்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதெல்லாம் வந்து பேசலாம், ஏட்டு சுரக்கை கருத்து. அதாவது நான் என்ன சொன்னா, 1952 இருந்து 67 வரை இதுக்கு நடைமுறையில இருந்து நீங்க அதை முதல்ல கவனிச்சுக்கணும். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே முதல் சுற்றுல பதிவு பண்ண மாதிரி 69 காங்கிரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, 71 திமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, உட்கட்சி நெருக்கடி. அதாவது கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு முரண் வந்து விட்டது. அதை முரண் தெரிஞ்செடுங்க. ஆனா முதல்ல என்ன திமுக முரண் வந்த பிறகு இல்ல சார், இப்ப இந்த அதாவது அந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் அப்புறமா இருக்கட்டும். 2025ல 26ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்புடையதான் பேசுங்கன்னா வரலாறு தேவையில்லை. அதாவது வரலாற பத்தி பேசுறதுக்கு வரல. இன்னைக்கு தேவையா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தேவையா? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, பொது உடைமைக்கு எதிரானது, அம்பேத்கர் எழுதி தந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. அதை பத்தி பேசுங்க. சார், இது ஏற்புடையது என்று சொல்வதற்கு உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் கமெண்ட்ஸ் என்ன? ஒரு விஷயம் கேட்டுக்கீங்கம்மா, இந்த நாட்டுல தேர்தல் திருவிழா நடத்தி லஞ்ச பணத்தை அள்ளி தெளித்து கொஞ்சம் நேரத்தை மட்டும் பேசுவேன், இல்லைன்னா பேசவே முடியாது. அதுக்கு பேர் இல்ல விவாதம். அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போங்க. விவாதம்ன்றது அதுதான். நீங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் காது கேட்காம அப்ப பஞ்சு தான் வச்சுக்கிட்டு உட்காரணும். விவாத நேரம் இந்த நிகழ்ச்சியினுடைய பேரு. அப்ப விவாதிக்க கூடாதுன்னு என்ன கூப்பிடாதீங்க. விவாதத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் தவறான கருத்தை மக்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜலீல் சார், அவர் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, அவரோட இது கருத்துக்கள் வந்து அது ஃபுல்லா வரட்டும். ஏன் நான் பாத்துக்கிட்டு அப்பவே இங்க வந்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. சரிங்க சார், அவரோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். கருத்துக்களை சொல்லுங்க. வேலையை பார்க்கல, என் வேலையை பார்த்து தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேற வேலை இருந்தா நீங்க போங்க. சரிங்க சார், நம்ம பர்சனலா எதுவும் நம்ம அஃபன் பண்ணிக்க வேண்டாம். சொல்லுங்க சார். செல்வம் சார், உங்க கருத்துக்களை நீங்க முன்வைங்க. இல்ல கருத்துக்களா சரி கரெக்டெல்லாம் நீங்க பேசுறீங்க. எனக்கு திருப்பி பேச தெரியும். சரி ஜலீல் சார், நமக்கு நேரம் இல்ல. சரிங்க சார், நமக்கு நேரம் இல்ல. அப்பா காலத்துல அரசியல் தான் பாத்துறோம். சுதந்திர போராட்டத்தில் நன்றி உரைக்கிறதுக்காக எழுதி ஜலீல் சார் ஓடி வந்த புரியுதுங்களா? தமிழர்களை எதிர்கொள்ள கத்துக்கங்க. சரி சார், ஜலீல் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அடக்கி எல்லாம் நினைக்காதீங்க. ஜலீல் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது அரங்கில நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம். அவர் பேசுறது முதல்ல கேட்கட்டும். நமக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வேற இருக்கு. தாக்குதல் வச்சு அதை விட பயங்கரமா என்னால தாக்க முடியும். அதுதான், அந்த மாதிரி வேண்டாம். நம்ம நாகரிகமான வார்த்தைகளை மட்டும் உபயோகப்படுத்தி இந்த விவாதத்துல மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை சொல்லணும். அதான் சரி. சும்மா பொய்யா புழுவுறதுக்கு ஒரு நிமிஷம் ஜலீல் சார், ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க, அவர் முடிக்கட்டும். சொல்லுங்க சார். உங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு. உங்களை மீறி யாரோ ஒருத்தர், நான் உட்பட யார் பேசினாலும் அது தவறுதான். சரிங்க சார், நீங்க தலைப்பை ஒட்டி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி கழகம் இது இந்த திட்டத்தை எதிர்க்கிறது என்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டா பரவாயில்ல. என்னவோ திமுக எங்களுக்கு வாழ்வளித்தது போல வரலாறுகளை வந்து முழுமையாக உள்வாங்கி பேசுவதுதான் விவாத நாகரிகம். ஒண்ணு. இரண்டாவது, தேர்தல் திருவிழாவில் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவில தேர்தல் என்பது ஒரு திருவிழாவாக
மக்களுக்கு ஒரு மாத காலம் கொண்டாடப்படுவதாக இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, மக்களை ஊழல் மயப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. காரணம் 500, 1000, 2000. சார், அதே தேர்தலில் வெற்றி பெற்றதான் எல்லா அரசும் ஆட்சி அமைக்கிறது. இப்ப பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்குன்னா அவங்க தேர்தல்ல தானே வெற்றி பெற்றாங்க. இல்ல, அருமையாக்கு நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க சகோதரி. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாளில் நடப்பது இல்லை. ஒரு மாத காலம் அவகாசம். வடகிழக்கு மாநிலங்களில் முதல் வாரத்தில், மத்திய மாநிலங்களிலே 2வது வாரத்தில், தென் மாநிலங்களிலே 3வது வாரத்தில், இப்படி ஒரு மாத கால அட்டவணைக்குள் இந்த தேர்தல் நடைமுறையை நடத்தி முடிப்பதற்கு செய்தான் ஒரே தேர்தல். ஒரே நாடு என்பது அது கிடையாது. ஒரே நாடுதானே இப்போ இருக்கிறது பாரத நாடு, அது இந்திய நாடு தானே, ஒரே நாடுதான். அதனால அது பிரச்சனை இல்லை. ஒரே தேர்தல் என்பது மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. இல்லைன்னு சொன்னா ஒரு 1.5 ஆண்டு காலம் அரசு நிர்வாகம் முடங்கி போய்விடும். அரசு அதிகாரிகள் வேறு வேலையில கவனம் செலுத்த முடியாது. அரசியல்வாதிகள் கூட வேற மக்கள் நல திட்டங்களுக்கு கவனம் செலுத்த முடியாது. அதனால ஒரே தேர்தல் தான் இந்த நாட்டிற்கு சரியானது. வரக்கூடிய காலத்துல எல்லா வகையான மாற்றங்களும் மறுசீரமைப்புகளும் நடக்கும். அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டுவார். இருக்கட்டும், எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டிய பிரதமர் அவர்கள் ஒரே அவருடைய தாத்தன் வந்தாலும் இந்த சட்டங்களை எல்லாம் இதே போல மக்கள் விரோத சட்டங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் திரண்டு நிற்கும், ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் திரண்டு நிற்கும். அதுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கும். வந்து மக்களை உணவு ரீதியாகவும் மத ரீதியாகவும் உடை ரீதியாகவும் தீர்ப்பது போல ஒருபோதும் கையாள முடியாது. இங்க எங்களுடைய உயிரையே தியாகம் செய்தாலும் இதே போன்ற அப்புறப்படுத்துவோம். ஜலீல் சார், பகலவன் சார், உங்ககிட்ட இருந்தா நான் கருத்துக்கள் கேட்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதா இந்த தேர்தல் நேரத்துல நடக்கிற அந்த அடாவடிகளா இருக்கட்டும், அந்த லஞ்ச பணத்தை அள்ளி தெளிக்கிறதா, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். நேரத்தை காப்பாற்றலாம், பொருளாதாரத்தை காப்பாற்றலாம், நாட்டை வெற்றி பயணத்துல கொண்டு போக முடியும். இதுதான் உங்களுடைய முழுமையான கருத்து. நாங்கள் ஆட்சிகள் வந்தால் கருப்பு பணத்தை கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு போடணும்னு சொன்னா போட்டாங்களா? நாங்க அப்படி சொல்லல. போட்டாங்களான்னு கேட்டேன். இப்ப நாங்க வந்தா இதெல்லாம் கருப்பு பணத்தை எடுத்துருவோம், சிவப்பு பணத்தை எடுத்துருவோம், என்னென்ன கலர் கலரா பணத்தெல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க. 2000 ரூபாய் கொண்டு வந்து 2000 நீங்களே எப்படி மாத்தினீங்கன்னு தெரியல. நடு நேரத்தில் தூங்கி இருக்கும்போது 1000 ரூபாய் நோட்டம் மாத்திட்டு 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க. நடு நேரத்தில் தூங்கி இருக்கும்போது 2000 ரூபாய் மாத்தி போட்டு இப்ப வேற வேலை பாக்குறீங்க. பெட்ரோல் விலை இப்ப இதையும் நம்ப மாட்டோன்றீங்களா? ஏங்க நம்ப மாட்டோம் நாங்க சொல்லுங்க. நம்பிக்கையில நீங்களே மாத்திட்டீங்க. நாங்களா மாத்திர 2000 ரூபாய் நோட்டை நாங்களா கொண்டு வந்தோம், நாங்களா இல்லைன்னு சொன்னோம். அதெல்லாம் நீங்களே கொண்டு வந்தீங்க. நீங்களே என்ன சொல்லுங்க, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கையில நீங்களே மாத்திட்டீங்க. நாங்க கிடையாது, எல்லாம் நீங்க தான். அதாவது நீங்க என்னைக்கு பாஜக இந்த நாட்டில் அடியெடுத்து வச்சதோ அன்னைக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி எங்கள் தலைவர் தொடக்கத்திலே சொல்லிட்டார், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு ஒரே காடு, ஒரே நாடு, ஒரே நோட்டு, ஒரே தேர்தல், இது எல்லாம் இப்ப மனுஸ்மிருதியை கொண்டு வரணும். இப்போ RSS சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். எல்லார் தலையிலும் மிளகாரிக்கணும். இப்போ அதுக்கு வந்து இது மாதிரி அது வந்து என்னன்னா பொருளாதார சிக்கல், பொருளாதாரம் வீணாகிறது. உடனே அண்ணன் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஆமா இல்ல கரெக்டு, ஆமா விலைவாசி இப்போ ரொம்ப குறைவா இருக்கு, பெட்ரோல் ரொம்ப குறைவா இருக்கு, கேஸ் விலை ரொம்ப குறைவா இருக்கு, எல்லாமே ரொம்ப கம்மி. இப்ப ரொம்ப கம்மி. என்னங்க அதனால வந்து இப்ப நீங்க என்னைக்கு ஆட்சி வந்ததோ அன்னையில இருந்து மக்கள் ஆபத்துல ஏதோ இருக்கிறான். நீங்க பண்ண விஷயத்தினால இன்னைக்கு இப்ப பாருங்க, வான்வெளியே போற விமானத்துக்கு கூட பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை வந்து பனிக்கட்டி மழை பொழியுதுன்னு சொல்லிட்டு விமானத்தை வந்து பாகிஸ்தான்ல இறக்க விடாம பண்ணிட்டான். 240 பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்து டெல்லியில தான் வந்து இறங்கினாங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பயங்கரவாதமான ஒரு உருவாக்குறது, அச்சம் கொள்றது, ஒரு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சர்வாதிகாரம் பண்றது, மிரட்டுறது, அவனை வச்சு அரசியல் பண்றது. இந்த பூச்சி காமிக்கிற வேலையெல்லாம் இது பண்ணாதீங்க. அந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் பூச்சி காட்டுற வேலையெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லணும், எங்களுக்கு ஏன் சொல்லணும்? அதாவதுங்க நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு பாஜகவுடைய வரலாறு என்ன, திமுகவுடைய வரலாறு என்ன? திமுகவுடைய அடக்குமுறைகளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஆட்சி கட்டில எப்படி உட்காந்துக்குது,
பாஜக அந்த மாதிரி ஆட்சியில் வர்றதுக்கு ஏதாவது மக்கள் போராட்டம் நடத்திருக்கா, ஏதாவது எதிர்வினை ஆற்றிருக்கா, ஏதாவது போலீஸ் லத்தி அடி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இவ்வளவு எதிர்குரல் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே நாடு அதுக்கு விளக்கம் போராட்டத்திலே மன்னிப்பு கடிதம் கொடுத்து நீங்க கோட்சே வந்து என்ன பண்ணிட்டு வந்தாரு, RSS தலைவர் என்ன பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எனக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புகழேந்தி சார் சொன்னாரு. வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் தலைவர் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. அவங்க செஞ்சா பரவாயில்ல, மற்றவங்க செய்யக்கூடாதுன்றது அவங்க நிலைப்பாடு அப்ப இருந்து இப்போ வரைக்கும். அவர் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வந்து அதனால நிக்கல. நம்ம மோடியை விட பல மடங்கு அவருக்கு வந்து எதிர்ப்பை காட்டக்கூடிய இந்துத்துவ தலைவர் வந்து வாஜ்பாய் அவர்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற எண்ணிக்கை அப்ப அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் நடந்ததே தவிர அவ எண்ணிக்கை இருந்தா அதெல்லாம் தாண்டி மறிச்சு போயிட்டு. அப்ப இவ்வளவு பிலாசபி தெரிஞ்சுதான் பவன் கல்யாண் இங்க வந்து ஆதரிக்க சொல்லி கேட்டிருக்காரா? பவன் கல்யாண பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம டிவிக்கு சகோதரர் சொன்னாரு, அவர் நடிகர்னு சொன்னாரு. கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறிய கூடாது. அத்தனை நீங்களும் நடிகர் தான், அவரும் நடிகர் தான், குறைச்சு பதிப்பிட வேண்டாம். பவன் இல்ல நான் சொல்லிடுறேன், எல்லாரும் நடிகர். பவன் கல்யாண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் 30 ஆண்டுகள் மக்கள் பணியில இருக்கிறாரு. பேசுங்க சார். மக்கள் கல்யாண பவன் என்ன பண்ணிட்டு வந்தாரு சொல்லுங்க. உங்களோட சீனியர் சார் அவரு. பவன் கல்யாண் 20 வருஷம் சீனியர் பண்ணாரு. அவங்க என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க அண்ணன் காலத்துல இருந்து அவங்க துணை தலைவர் என்னங்க பண்ணாரு? சிரஞ்சீவி காலத்துல ரெண்டு பேருக்கு நடுவுலமே அவர் ஏதோ கருத்து சொல்றாரு. பாருங்க, விஜய் சாருடைய அப்பா இருக்கிறார், S.S. சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் திரைப்படத்தை பாருங்க. மக்களுக்கான திரைப்படமா இருக்கும், புரட்சிகரமான படமா இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு படம் எடுத்துக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம் எடுத்துக்கிறார். நீதிக்கு தண்டனை அப்படின்னு படம் எடுத்துக்கிறார். இதெல்லாம் வந்து அவர் படம். அதனால வந்து அவர் அரசியல் வாரிசு தான். நான் வந்து விசிகேல இருக்கன்றதுக்காக சொல்ல, அது நடைமுறையில இருந்ததை சொல்றேன், சும்மா சொல்றேன். இல்ல பவன் கல்யாண பத்தி இங்க தமிழ்நாட்டுல பவன் கல்யாணுக்கு கொடி பிடிக்கிறாரு, அதுக்கு அந்த அவசியம் இல்ல. தளபதி அவர்கள் 30 ஆண்டுகளா மக்கள் இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அத பத்தி பேசுங்க. அத பத்தி பேச தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மினரல் வாட்டர் ரேட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி இல்ல அத இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டம் நடத்துறாங்களா இல்லையா? பவன் கல்யாண் இன்னைக்கு எல்லாரும் கேஸ்ல தமிழகத்தில் அரசியல் ஜாகை விரிக்கிறாரா? இதுக்கு உங்களோட பதில் என்ன? மேடம் சொல்றேன், நீங்க பவன் கல்யாணனை பத்தி அவர் ஆந்திரால இருக்காரு, அதுவும் இந்திய நாட்டுல தான். அவருடைய கருத்துக்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினை வரும்? இவரு நம்ம பகலவன் சார் சொன்னார்னா பரவாயில்ல, அவங்க சொல்லும் போது கருத்து பார்த்து சொல்றேன். அப்புறம் இன்னொரு நிறைவான கருத்தை சொல்றேன். அம்பேத்கர் எழுதின சட்டத்தை வந்து மதிக்கலையான்னு சொல்றாரு. அம்பேத்கர் எழுதின சட்டத்தை முதல் 20 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நாட்கள்ல ஒரே தேர்தல் ஒரே நாடா தான் இருந்துச்சு. அதனால இவங்க என்னதான் விரும்பினாலும் தமிழக இந்தியனுடைய பொருளாதாரம் உலக அளவுல 4வது இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க திமுக மடைமாற்றும் அரசியல் எதுல இருந்தாலும் பிரச்சனை. ஒரே நாடு ஒரே 4வது இடத்துக்கு வந்து யாரோட இதுல 4வது இடத்துக்கு வந்து நமதுரிமை காக்கும் கழகத்தோட கருத்து என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் கேளுங்க. அத மட்டும் யார் இதுல 4வது தாவேகா பொருளாதாரனுடைய எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகமா திமுக பகலவன் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவா திமுக தாவைக்காக பேசியிருக்காரு. அந்த தாவைக்காக நோக்கி போனோம். ஒரே ஒரு செகண்ட் மேடம், பிஜேபி என்ன பேச விட்டாதானே பேச முடியும். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இன்றைய கருத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். உங்களோட கருத்து என்ன? பிஜேபியை விமர்சனம் செய்து திமுகவை மிகப்பெரிய அளவில் கொண்டாடும் பகலவன் அவர்கள் மக்கள் நல அதெல்லாம் விட்டுருங்க சார். இப்ப நான் கேக்குறது ஒரே நாடு ஒரே தேர்தல், உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை முயற்சி செய்வதில் தவறில்லை. நன்றி. நேரம் இல்ல, உங்களோட கருத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே காடு ஒரே கொடி, இதெல்லாம் நாங்க ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஜகவை எங்க உயிர் போற வரை இந்த மண்டியில் நடமாட விட மாட்டோம். சரிங்க சார். ஜலீல் சார், பொருளாதாரத்துல 4வது இடத்துல கொண்டு போய் வளர்ச்சி பாதையில வச்சிருக்கேன்னா ஏன் இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களையும் பொதுத்துறைகளையும் தொடர்ச்சியா பாஜக அதான் சொல்றேன். ஏன் வித்துக்கிட்டு இருக்குன்னா உங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல, நிர்வாகத்திறன் இல்ல. புரியுதுங்களா? அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளும் அதிபர்னு சொல்லணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்கு. இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், படுபாதக செயல். இதுக்கு ஒருபோதும் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதன் பக்கம் தான் தமிழக வெற்றி கழகமும் நிற்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதுக்கு எதிராக தான் வந்து திரண்டு. நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.